ஜீவனே வாழ்க, உள்ளொரு ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒவ்வொரு பலியும் ஒரு விடுதலை பயண நினைவு கூறலும் கல்வாரி பயண அரங்கேற்றலும். அன்போடு வருவோம், அன்பாலே இணைவோம், அன்பான இறை பெயரால் அன்றாடம் நமக்காய் பலியாகும் அவரின் அன்பான இறை மக்களாய். அன்போடு வருவோம், அன்பாலே இணைவோம், அன்பான இறை பெயரால் அன்றாடம் நமக்காய் பலியாகும் அவரின் அன்பான இறை மக்களாய். வருவோம் வருவோம் வருவோம், அவரில் வளர்வோம் வளர்வோம் வளர்வோம், வருவோம் வருவோம் வருவோம், அவரில் வளர்வோம் வளர்வோம் வளர்வோம். அன்போடு வருவோம், அன்பாலே இணைவோம், அன்பான இறை பெயரால். பார்வோன் நாட்டில் மோசே வழியாய் பாஸ்கா நடத்திய தேவன், பாலை வெளியிலும் பள்ளத்தாக்கிலும் பரிவுடன் தொடர்ந்த நம் தேவன். பார்வோன் நாட்டில் மோசே வழியாய் பாஸ்கா நடத்திய தேவன், பாலை வெளியிலும் பள்ளத்தாக்கிலும் பரிவுடன் தொடர்ந்த நம் தேவன். பாச உணர்வில் வாழ்வில் தொடரும் பணிகள் பயணங்களில், பாச உணர்வில் வாழ்வில் தொடரும் பணிகள் பயணங்களில் பாதுகாத்து உடன் நடந்திடுவார் பணிவிடை பலி நிறைவாய். பாதுகாத்து உடன் நடந்திடுவார் பணிவிடை பலி நிறைவாய். வருவோம் வருவோம் வருவோம், அவரில் வளர்வோம் வளர்வோம் வளர்வோம், வருவோம் வருவோம் வருவோம், அவரில் வளர்வோம் வளர்வோம் வளர்வோம். அன்போடு வருவோம், அன்பாலே இணைவோம், அன்பான இறை பெயரால்.
ஏரோது ஆட்சியில் இயேசு வழியாய் எழுச்சியை ஈந்தனல் தேவன். ஏழைகள் குழந்தைகள் பெண்கள் வாழ்வில் ஏற்றங்கள் வழங்கிய தேவன். ஏரோது ஆட்சியில் இயேசு வழியாய் எழுச்சியை ஈந்தனல் தேவன். ஏழைகள் குழந்தைகள் பெண்கள் வாழ்வில் ஏற்றங்கள் வழங்கிய தேவன். ஏங்கும் மனிதரை தாங்கும் பணிகளில் எத்துயர் வருகையிலும், ஏங்கும் மனிதரை தாங்கும் பணிகளில் எத்துயர் வருகையிலும், எப்போதும் நம்மை தாய் போல் காப்பார் எளிய நம்பலி நினைவாய். எப்போதும் நம்மை தாய் போல் காப்பார் எளிய நம்பலி நினைவாய். வருவோம் வருவோம் வருவோம், அவரில் வளர்வோம் வளர்வோம் வளர்வோம். வருவோம் வருவோம் வருவோம், அவரில் வளர்வோம் வளர்வோம் வளர்வோம். அன்போடு வருவோம் அன்பாலே இறைவோம், அன்பான இறை பெயரால். அன்றாடம் நமக்காய் பலியாகும் அவரின் அன்பான இறை மக்களாய். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 18 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதர சகோதரிகள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்செவிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றி இனத்தவர் போலவும் வரி தட்டுகின்றவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவன் எப்போதுமே விரும்புவது ஒரு உறவு கலந்த ஒரு வாழ்க்கை, ஒரு இணைந்து செல்கிற ஒரு வாழ்க்கை, மன்னிப்பை கொடுக்கிற, மன்னிப்பை கேட்கிற, புரிந்து கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை நிலை. இதுதான் மனித வாழ்வுக்கு ஏற்றது. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இறை மனித உறவிலே நம்மால் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வளமையானதாக மாறலாம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த உறவில் விரிசல் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு என்ன செய்வது, எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் எப்படி வாழ்வது என்பதை பற்றி இயேசு கற்றுத்தருகிறார். இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் அனைவருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள், எல்லாம் தனி ரகம், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள், கருத்துக்களை வெளிப்படுத்துகிற திறமை வாய்ந்தவர்கள், பலவிதமான பின்னணிகளை கொண்டவர்கள். இந்த சூழல் பலவிதமான கருத்துக்கள் வெளிவருவதற்கான காரணமாக இருக்கிறது. அப்படி வருகிற போது ஒருவருடைய கருத்தும் மற்றவருடைய கருத்தும் முரண்பாட்டை சந்திக்கிறது. அங்கேதான் உறவு சிக்கலும் உண்டாகிறது. அந்த உறவு சிக்கல் பொதுவானது, இயல்பானது, இயற்கையானது என்பது நாம் அடிப்படையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மிலே வேற்றுமை இருப்பது நாம் அறிந்த ஒன்று. வேற்றுமை இருக்க வேண்டியதுதான். பொதுவாக பாகுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அனைவருமே ஒரே மாதிரியாக சிந்திக்க இயலாது. அப்படி நமக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிற போது, அது உறவு விரிசலுக்கு அடிகோல் இடுகிற போது அதை நாம் எளிதாக விட்டுவிடவும் கூடாது.
அந்த உறவு விரிசலை சரி செய்ய நாம் அனைவருமே முன்வர வேண்டும். ஒரு திறந்த மனதோடு முன்வர வேண்டும். ஒரு பாசிட்டிவிட்டியோட முன்வர வேண்டும். ஒருவர் மற்றவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு விரிசல்களை களைய முற்பட வேண்டும். ஏனென்றால் உறவுதான் வாழ்வின் ஆணிவேர். அத்தகைய உறவுக்கு நமது வாழ்வில் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பது இயேசுவின் வாதம். நமது வாழ்வில் உறவை சரி செய்ய முயற்சி எடுக்கிறோமா? அந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கிடைக்கிறதா? உறவை சிதைக்கக்கூடிய காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோமா? அப்படி என்றால் ஏன் என்றெல்லாம் நாம் யோசிக்கணும். உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலகின் போக்கிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது இயேசுவின் விழுமியங்களுக்கும் மதிப்பீடுகளுக்கும் எதிராகத்தான் செல்வதாக இருக்கும். எனவே கிறிஸ்து வழங்கிய அந்த உறவு கட்டளை, இந்த அன்பு கட்டளைக்கு இரு பக்கங்கள் உண்டு. ஒன்று நாம் கடவுளை அன்பு செய்வது, மற்றொன்று நாம் பிறர் மட்டில் அன்பு காட்டுவது. பிறரை அன்பு செய்ய வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும், பிறரை உறவோடு பாவிக்க வேண்டும் என்ற கட்டளையை நடைமுறையில் கடைபிடிப்பது எப்படி? அன்பின் வடிவங்கள் பல. அவற்றில் ஒன்றுதான் பிறர் குற்றம் செய்யும் போது அவர்களை திருத்துவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி. பொதுவாக நான் சொல்லுவது, ஒரு ஆளுக்கு மேல அன்பு இருந்துன்னா, அக்கறை இருந்துச்சுன்னா, கரிசனை இருந்துச்சுன்னா நிச்சயமாக தவறு செய்கின்றவர்களை அழைத்து பேச உன்னால் முடியும். அப்படி அன்பு இல்லை, கரிசனை இல்லை, அக்கறை இல்லைன்னா கூப்பிட்டு பேசவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். எதுவும் எப்படி போட்டும் என்று நினைக்க நாம் வாழ வேண்டியிருக்கலாம். அன்புக்கினியவர்களே, பிறரிடம் குற்றம் காண்பதே தங்களது வாழ்க்கை குறிக்கோளாக கொள்வோர் சிலர் இருக்கிறார்கள். அது எல்லா குடும்பங்களையும் உண்டு, எல்லா குடும்பங்களையும் உண்டு. இவர்கள் தங்களுடைய குறைகளை பற்றி கவலைப்படாமல் பிறரை திருத்துவதிலேயே கருத்தாயிருப்பார்களாம். இது இயேசுவின் அணுகுமுறை அல்ல. நம்மிடம் காணப்படுகின்ற குறைகளை நாம் களைந்துவிட்டு அதன் பின்னர் பிறரிடம் உள்ள குற்றங்களை சுட்டி காட்டுவதே முறை. ஆனால் குற்றம் காண்பதிலும் பல வகைகள் உண்டு. பிறரை குறை கூறுவதற்கென்றே குற்றம் காண்பது உண்மையான அன்பு அல்ல. மாறாக பிறர் நல்வழிக்கு திரும்ப வேண்டும் என்னும் நல்ல அன்போடு, நல்ல எண்ணத்தோடு பிறருடைய குற்றங்களை திருத்துவதற்கு நாம் முயன்றால் அதுவே பிறர் அன்பின் சிறந்த வெளிப்பாடாக அமையும். பிறரை திருத்த நாம் முனையும் போது முதலில் அவர்களோடு தனித்து பேசி அக்குறையை சரிப்படுத்த வேண்டும் என்பது இயேசு வழங்குகின்ற வழிமுறைகளிலே ஒன்று. இயேசு இவ்வாறு ஏன் கூறுகிறார் என்றொரு கேள்வியை நாம் கேட்கலாம். இயேசுவின் பார்வையில் எந்த ஒரு மனிதரும் தம்மை குற்றமற்றவர் என கூறிட இயலாது. கடவுளின் முன்னிலையில் நாம் அனைவருமே குறையுள்ளவர்கள்தான். கடவுளின் இரக்கமும் மன்னிப்பும் நாம் அனைவருக்கும் தேவையானதே. அப்படி இருக்க நாம் சகோதர சகோதரிடம் மட்டும் குற்றம் இருப்பதாக எண்ணி நாம் செயல்படுவதற்கு மாறாக நமக்கு கடவுளின் மன்னிப்பு அருளப்படுவது போல பிறரும் அதே அன்பு அனுபவத்தை நம் செயல்கள் வழியாக பெற்றிட நாம் வழிவகுக்க வேண்டும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மிடமிருந்து நாங்கள் பெறுகின்ற மன்னிப்பு அனுபவத்தால் ஊக்கம் பெற்று எங்களை அடுத்திருப்போரையும் அன்போடு நெறிப்படுத்த எங்களுக்கு தாரும். இந்த நாட்களிலே பல பேர் எங்களுக்காக, எங்கள் கருத்துக்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அத்தனை சகோதரர்களையும் சகோதரிகளையும் அவரவருடைய கருத்துக்களையும் தேவைகளையும் உடைய பாதத்தில் நம்பிக்கையோடு சமர்ப்பித்துக் கொள்கிறோம். உடல் ரீதியாக, உள ரீதியாக, உணர்வு ரீதியாக, படிப்பு ரீதியாக, உழைப்பு ரீதியாக, உதவி ரீதியாக தேவைப்படுகின்ற அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் தாமே நிறைவேற்றி அருளும். இருவர் மூவர் எங்கே குழுமியிருக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற அன்பு இறைவா, எங்கள் மத்தியிலே எங்களுடைய தேவைகளை கண்டு உணர்ந்து வேளா வேளை அதை தீர்த்து எங்களிலே உம்முடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தி மகிழ்வோடு வாழவும் நம்பிக்கைக்கு சார்ந்து பெறுகின்ற பிள்ளைகளாக வளரவும் தேவையான நிலவரங்களை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே பாராட்டா பண்பென்றால் பகை நோயா அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே கனியாத உளமென்றால் கடும் நோயா அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே, உம் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோ. அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க.
இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே இரக்கத்தின் மாதிரியே அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம் இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம் இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள் மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள் மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம் உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே இரக்கத்தின் மாதிரியே அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. 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 நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.